அற்புதம் செய்யக்கூடிய ஸ்ரீ அதாவது திரு செல்வம் ஐயா யூடியூப் சேனல் அவர்கள் நம்மை எல்லாம் அறிமுகப்படுத்தி இந்த கலையாகப்பட்டது வளர வேண்டும் என்று சொல்லி அதாவது தன் கையாலே விடிய 30 இந்த நாடகத்தை வீடியோ மூலமாக எடுத்து அனைவருக்கும் பரப்பிக் கொண்டிருக்கிறார். அவரது குடும்பமாகப்பட்டது என்றென்றும் செழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். அப்படியாக இருந்தாலும் எனக்காக 10, 50, 30 என்று சொல்லி பர்வதராஜன் பெற்ற பரம சிவனுக்கு ஏற்ற என்னுடைய பெயரோ பார்வதி என்று சொல்லலாம். உன்னோட பேர் பார்வதி? ஆமா. அப்படி பார்வதி தாயாக நான் இருந்தாலும் என்னிடம் மகளத்திற்கு விகடமாக பேசக்கூடாது. இந்த அருள் பாலித்துக் கொண்டிருக்கிற மாரியம்மனும் நானே, காளியம்மனும் நானே. ஆகையால் என்னிடம் விதண்டாவாதம் பேசக்கூடாது. அப்படியாக இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? எப்படி பிறந்தா ஒவ்வொன்றா சொல்லுங்க. உலகம் பிறக்கும் முன்னே உத்தமி நான் பிறந்தேன். பூமி பிறக்கும் முன்னே இந்த பூமா தேவி நான் பிறந்தேன். அனைத்தையும் படைத்தவள் நானே. அதாவது எறும்பு முதல் அதாவது யானை வரை அனைத்து ஜீவராசிகளுக்கும் உலக தாயாக விளங்கக்கூடிய பார்வதால் நானேடா. பார்வதா? ஆமா. அப்படியாக இருந்தாலும் நானும் ஒரு பெண் அல்லவா? ஆமாயா. யாரை திருமணம் செய்து தெரியுமா? மாலை குழந்தைகள் சொல்லுங்க.
மாலை முடிந்தது ஒரு மன்னவர் யார் தெரியுமா? யாருமா அவங்க வீட்டுக்காரு? என்னுடைய மன்னவரோ அந்த கைலாசத்தை ஆண்டு வரக்கூடிய சிவபெருமானோ என்னுடைய கணவர். ஓ, சிவபெருமான மாலையிட்டு அப்படியாக ஊட்டி இருக்குதா? அப்படியாக 3 குழந்தைகளை பெற்றெடுத்து 2 குழந்தைகளை பெற்றெடுத்து முதல் பிறந்தவரோ முதல் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயக பெருமான். ஓ, விநாயக பெருமாள். இரண்டாவதாக பிறந்தவரோ முருகப் பெருமான். ஓ, முருக பெருமாள். 2 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்து வளமாக வாழ்ந்து வருகிறோம். அப்படியாக கணவரை சந்திக்கிறோம் அல்லவா? ஆகட்டும், ஆகட்டும் வா. வா, வா.